ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மாதா பிதா குரு குலதெய்வம் மற்றும் எனது இஷ்ட தெய்வமாகிய ஸ்ரீ சமயபுரத்தாளின் பொற்பாதத்தை தொட்டு எனது குருநாதராகிய சூரியனார் ஐயாவின் பொற்பாதத்தை தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய மனிதரை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஜோதிடத்தில் பெரிய மனிதன் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னாக்கா நம்ம குரு பகவானை தான் சொல்லுவோம் இல்லைங்களா? முழுச்சுபர் அவர். இப்போ குரு தான் முழுச்சுபர், அவர் தான் நல்லவர் அப்படிங்கிறது நம்ம ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதில் இன்றைக்கி குரு பகவானுடைய ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பற்றி நம்ம பேச போகிறோம். முதல்ல ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லுவோம். இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் லக்னத்தை பார்த்தாலும், லக்னாதிபதியை பார்த்தாலும், லக்னம் நின்ற நட்சத்திராதிபதியை பார்த்தாலும் அவங்களுக்கு பேர் உண்டு, புகழ் உண்டு, கௌரவம் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அவங்க ஒரு பெரிய மனித தோற்றத்தோடு இருப்பாங்க, பெரிய தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க, 4 பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு எங்கே போனாலும் மரியாதை கண்டிப்பாக உண்டு. 4 பேர் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்தபடியாக இப்போ 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் தனஸ்தானம் இல்லைங்களா? தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்படின்னா இவர் தனக்காரகன். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். இந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்படின்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு தனபாக்கியம் உண்டு. என்றைக்கு இருந்தாலும் அவங்க ஒரு கோடீஸ்வரன் அப்படின்ற ஒரு பேரை கண்டிப்பாக அந்த திசா புத்தி நடக்கும் காலங்களில் நடக்கும். இது எல்லளவும் மாற்றமே கிடையாது. அப்படிப்பட்டவர் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலும், 4ஆம் அதிபதியை பார்த்தாலும், 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியை பார்த்தாலும் அவங்களுக்கு வீடு உண்டு, வாகனம் உண்டு, அம்மாவின் அருள் உண்டு, அம்மாவுடைய சப்போர்ட் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல கல்வியும் உண்டு அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லலாம். இப்போ லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதியை இந்த குரு பகவான் பார்க்கும்போது நமக்கு எங்கே போனாலும் ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்குறாரு அப்படின்னாக்கா நல்ல மனைவி அவங்களுக்கு வாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மனைவி பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே ஒரு ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு எப்போவுமே பயபக்தியாக கௌரவத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. கணவனுக்கு நல்ல ஒரு பணிவிடை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல அழகான மனைவி வருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது 7ஆம் அதிபதியை பார்த்தாலும் சரி, 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியை குரு பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த 7ஆம் இடத்தின் மூலமாக வரக்கூடிய பண்புகள் எல்லாமே உங்களுக்கு சீரும் சிறப்புமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தாலும், 10ஆம் அதிபதியை குரு பகவான் பார்த்தாலும், 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியை குரு பகவான் பார்த்தாலும் அவங்களுக்கு தொழில் உண்டு. தொழில் மூலியமாக அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ 12ஆம் அதிபதியை குரு பார்த்தாலும், 12ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியை குரு பார்த்தாலும், 12ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் அவங்களுக்கு நல்ல அயன சயன போகம் உண்டு. அவங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த அனுகூலங்கள் நல்லபடியாக உண்டுன்னு சொல்லலாம். அப்போ குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. குருவுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. குரு பார்வை ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலசக்கரத்துக்கு 9க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் குரு பகவான். 9ங்கிறது பாக்கியஸ்தானம். அவர் பாக்கியாதிபதியாக அவர் காலச்சக்கரத்துக்கு வர்றதுனால எல்லாருடைய எந்த லக்னமாக வேணா இருக்கலாம், குரு நல்லா இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவங்களுக்கு பேர் உண்டு, புகழ் உண்டு. கண்டிப்பாக அவங்க 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். லக்னத்தோடு குரு தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க 4 பேர்த்துக்கு அறிவுரை சொல்லுவாங்க. பெயருக்காக, புகழுக்காக, கௌரவத்துக்காக தன்னுடைய பணத்தையோ நேரத்தையோ பார்க்காமல் மற்றவங்களுக்கு விரயம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். குருவின் அருள் அப்படிப்பட்ட குருவின் அருள் இருக்குது. சரி, அப்போ அவருடைய இவ்வளோ பெரிய நல்லவர் அவருக்கு என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் 9ஆம் ஆதிபத்தியம் மட்டும் பெறல, காலச்சக்கரத்துக்கு 12ஆம் ஆதிபத்தியமும் பெற்றவர், விரையாதிபதி. அப்போ அந்த விரையாதிபதி எந்த இடத்துல எல்லாம் போய் உட்கார்றாரோ அந்த இடத்துக்கு ஒரு விரயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். லக்கணத்தில்
குரு பகவான் இருக்கும் பொழுது எப்படி அவருக்கு பெரிய மனித தோற்றம் கிடைக்குதோ அதுபோல் அந்த பேருக்காக புகழுக்காக இவர் வந்து விரயங்கள் அதிகமாக பண்ணுவார். ஆனால் தன்னுடைய வீட்டுக்கு உபகரணமாக இருக்க மாட்டார். அவர் ஊருக்கு உழைப்பவராக தான் இருப்பார். அப்போ லக்னம் தன்னை வருத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, தான தர்மம் பண்ணுறது, தீர்த்த யாத்திரைகள் போகிறது, இதுக்காக நிறைய விரயங்கள் பண்ணுவாருன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக களத்திரத்தின் மூலியமாக ஒரு விரயம் இவருக்கு உண்டு. குரு பகவான் தனிச்சு ஒரு இடத்துல இருக்கிறாருனாக்கா அந்த விரயம் அந்த இடத்துக்கு கொடுத்தே தீர்வார். அதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது. 10ஆம் இடத்துல குரு இருந்தாக்கா அதுக்கு ஆல்ரெடி நம்மளுடைய முன்னோர்கள் பாடி வச்சிருக்காங்க, 10ல் பார்ப்பான் பதவியை பறிப்பான். அந்த திசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக அந்த பதவி பறிப்போகக்கூடிய அந்த சூழ்நிலைகள் அல்லது நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துல ஒரு கெட்ட பேரோ கேவலமோ நடக்கக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இப்பேற்பட்ட குருவுக்கு ஏன் இந்த ஒரு விஷயம், அந்த விரையாதிபத்தியம் பெற்றதுனால தான் அந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு தொழில் இப்போ 10ல் வந்து குரு பகவான் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் ஒரு நீசமாகிறார் இல்லைங்களா. இப்போ 10ஆம் இடத்துல நீசமாகிறதுனால வியாழக்கிழமை காலங்களில் நம்ம ஒரு புது தொழில் வந்து ஆரம்பிக்கவே கூடாது. குருவின் ஓரையிலையும் நம்ம புது தொழில் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வந்து 10ல் தான் நீசமடைகிறப்ப அந்த கண்டிப்பாக அந்த தொழிலை வைக்கும் பொழுது அதில் ஒரு நீசத்தன்மையை கண்டிப்பாக கொடுத்துருவார். அப்போ குருவின் நாள்லையும் குருவினுடைய ஓரைகள்லையும் நம்ம இந்த புது தொழில் ஆரம்பிக்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த குரு பகவான் இருக்கிற இடத்த ஏன் கெடுக்கிறாரு, அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஆண்மகனுடைய ஜாதகம். அவர் 15/3/1977 12:05 AM பிறந்திருக்கிறாரு. இந்த லக்னம் வந்து விருச்சிக லக்னம், ராசி மகர ராசி. இப்போ பாருங்க, இந்த கிரக அடைவுகள்லாம் போட்டிருக்கேன். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லக்னத்தை குரு பார்க்குறாரா, ராசியும் குரு பார்க்குறாரா, இவர் எங்கே போனாலும் இவருக்கு ஒரு நல்ல மரியாதை உண்டு. கையெடுத்து கண்டிப்பாக கும்பிடுவாங்க. அந்த மதிப்போடு தான் அவர் இருக்கிறாரு. அவர் வந்து 4 பேத்துக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பார். அவங்கள்ட்ட போய் ஐடியா கேட்பாங்க. அவங்க ஓனர் கூட தம்பி இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு அறிவுரை கேட்கக்கூடிய அந்த அமைப்பில் தான் இவங்க இருக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லை, இப்போ லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறார். லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருந்தாலும் லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி 4ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் வந்து சொகுசான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை. அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் அவருக்கு சொகுசாக கிடைக்கும். நல்ல அம்மாவின் அரவணைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுபோல் அவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிறவர். அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள், இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ 7ஆம் இடத்துல குரு இருந்தால் அந்த இடத்த நசுக்கிடுவாருன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ இவருக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்குது. இவருக்கு 21 வயசில் கல்யாணம் ஆச்சு. 21 வயசில் செவ்வாயுடைய திசையோ ஓடிட்டு இருந்துச்சு. செவ்வாய் திசையில் சூரியனுடைய புத்தியில் கல்யாணம் ஆச்சு. அப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து இவர் லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. 3 வருஷமாக லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு இவரை லவ் பண்ணல, இவர் மட்டும் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு 3 வருஷமாக. அந்த லவ் பண்ணி அந்த பொண்ணு ஒத்துக்கக்கூடிய காலம் ஒன்று வருது. அந்த பொண்ணு ஓகே சொல்லி 3ஆவது மாதமே கல்யாணம் பண்ணிட்டார். 21 வயசில் கல்யாணம் ஆச்சு. 1988 அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அருமையான காதல் திருமணம். செவ்வாய் திசையில் சூரியன் புத்தியில். சூரியன் 5ல் இருக்கிறாரு. அவர் குரு சாரம் வாங்கியிருக்கிறாரு. சாரநாதன் 7ல். 5+7 சுமூகமாக கல்யாணம் பண்ணிட்டார். 2 பேரும் அப்படி ஒரு தம்பதியர். அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க. குரு லக்னத்தில், அந்த அம்மாவுக்கு லக்னத்தில் குரு. இதில் ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மிதுன லக்னம், அவங்களுக்கும் குரு வந்து லக்னத்திலேயே இருக்காங்க. அப்போ அவ்வளோ அருமையான ஒரு ஜாதக அமைப்பு. அவங்க இதில் குரு இருக்கிறாரு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்ப்போம், ஒரு கணவன் ஆண்மகனுக்கு களத்திரக்காரனை நம்ம பார்ப்போமா. களத்திரக்காரகன் சொல்லக்கூடியவர் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சா நம்ம என்ன சொல்லுவோம், திருமணத்தில் மைனஸ் பாயிண்ட். 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6, 8, 12 நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அவர் நிற்கிறாரா. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனும் 6, 8, 12 நிற்கக்கூடாதா, அவரும் நிற்கிறாரா. அதுக்கு அடுத்தபடியாக எங்களுடைய சார ஜோதிடத்தில் 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6, 8, 12 நிற்கக்கூடாது ஒன்று.
ராகு கேதுவின் சாரம் வாங்கக்கூடாது ஒன்று, அது ரெண்டுமே இருக்கு. அந்த ராகு கேதுவின் சாரம் வாங்கி 6, 8, 12 இருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் தாரம் நிற்காது. இது அந்த சுக்கிரன் வந்து கேது சாரம் வாங்கி கேதுவும் அங்கே தான் இருக்கு, கேதுவும் கேது சாரமே. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். அப்போ இவங்க ரெண்டே பிரிஞ்சுட்டாங்களா, டைவர்ஸ் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கனாக்கா இல்லை, டைவர்ஸ்லாம் ஆகலை. நல்ல சிறப்பான தம்பதியர், 2 ஆண் பையங்க இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய பையனுக்கு 25 வயசு, இப்போ சின்ன பையனுக்கு ஒரு 23 வயசு இருக்கும், 27 வயசுன்னு நினைக்கிறேன் பெரியவனுக்கு. 2 பேரும் நல்லா இருக்காங்க. இப்போ வந்து குரு திசையில் சுக்கிரபுத்தி. இப்போ குரு 7ல் இருக்கிறாரு, 7ஆம் இடத்தை கெடுக்கணும். சுக்கிரன் 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறாரு, கேது சாரம் வாங்கி அங்கே இருக்கிறனால கண்டிப்பாக 7ஆம் இடத்துலேருந்து பிரிவினை வந்து தான் ஆகணும். பிரிஞ்சாங்களான்னு கேட்டால் பிரியல. அப்போ ஜோதிடம் தப்பா, நாங்கள் சொன்ன விதிமுறைகள் தப்பான்னு கேட்பீங்க. அதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்த குரு திசையில் சுக்கிரபுத்தி ஸ்டார்ட் ஆன நேரத்திலேயே அவங்க மனைவி வந்து இறந்துட்டாங்க. மனைவி வந்து இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்க. 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல 7ஆம் பதிவு போய் மோட்சஸ்தானத்தில் உட்காந்துட்டாங்க. அவங்க கேதுவின் சாரம் வாங்கி கேதுவும் அங்கே இருக்காங்க. பாம்பு கரெக்டாக அந்த பாதத்தில் தான் கடிச்சுது. கட்டுவிரியன் கடிச்சு இறந்துட்டாங்க. அப்போ இந்த 7ஆம் இடத்த அந்த இந்த குரு திசை தான் இப்ப நடக்குது. வேற 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 2ங்கிறது குடும்பாதிபதி, 5ங்கிறது பூர்வ புண்ணியாதிபதி. அவர் போய் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, பிளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லுவோம். ஆனா தனித்த குரு எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கிறார் பார்த்தீங்களா? 7ஆம் இடத்தின் மூலியமா அவருக்கு வந்து அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கப்பல். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சண்டை சச்சரவே போட்டுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்கள அவங்கள எப்படி பிரித்து வச்சிருச்சு பாருங்க இந்த திசை. அவங்க கரெக்டாக அந்த சுக்கிரபுத்தி ஆரம்பித்தோடனே பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்க. இதுதான் 7ஆம் இடத்துல தனித்த குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த கண்டிப்பாக நசுக்கிடுவார், விரயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது இதன் மூலியமாக இதை நான் சொல்லிக்கிறேன். எங்களுடைய சார ஜோதிடம் கண்டிப்பா அந்த சாரநாதன் அவருடைய வேலையை கண்டிப்பா செய்வாரு. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேது சாரம் வாங்கி கேது 6ல் இருக்கனால மனைவியை கண்டிப்பா பிரிச்சு வச்சாரு. அது மனைவிக்கு மோட்சஸ்தானம். அப்ப இறந்துட்டாங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க மிதுன லக்னம், அவங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குருவின் திசை தான் நடக்குது. அவங்களுக்கும் அவங்க ஜாதகத்தை இன்னொரு நாள் போட்டு நான் சொல்றேன். அந்த திசையில தான் அவங்களும் இறந்துருக்காங்க. எனக்கு வாய்ப்பினை அளித்த திரு ராதாகிருஷ்ணன் ஐயாவிற்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சுதா மேடம், முதல்ல ஒரு கைதட்டலை நாம் சுந்தரராஜன் ஐயாவுக்கு தான் கொடுக்கணும். எவ்வளவு ஒரு அற்புதமான மாணவியை உருவாக்கிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ரூல் வந்து இந்த பெண்மணி மூலமா சுந்தரராஜன் ஐயாவுடைய டீச்சிங்கில் உருவாயிருக்கு. 6ல் கேது இருக்கிறவனுடைய மனைவியினுடைய பாதங்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு குறிப்பாக விஷம் சார்ந்த இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. புறவைடர் நாம் என்ன சொல்லுவோம், அந்த பெண்ணினுடைய பாதகத்தில் 2, 7 பாதகத்தில் கேது நின்று அவன் ஸ்டார்ல திசா நடத்தும் பொழுது அவனுடைய ஜாதகத்தில் 8வது உபநேஸ்வரர் வேலை செய்யும் போது இந்த வேலையை செய்யும்னு சொல்லுவோம். ஆனா மனிதனுடைய ஜாதகத்தை வச்சு 6, 7மே உண்மைதான ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை சுந்தரராஜன் ஐயாவுக்கு பலத்த கைதட்டல். இது போன்ற ஒரு மாணவியை உருவாக்குவது என்பது எளிதல்ல. இவர்கள் தினந்தோறும் பேஸ்புக்கில் நான் பார்க்கிறேன், தினந்தோறும் யூடியூபில் பார்க்கிறேன். ஏதாவது ஒரு அபூர்வ கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நமக்கு 2 ஆண்டுகளாக நம்முடைய மாநில கான்ஃபரன்ஸ்லையும் கலந்துட்டாங்க. இவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பெண்மணி அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவிக்க இருக்கிறார்கள். நமது டாக்டர் சுதா விரைவில் முனைவர் பட்டம் பெற இருக்கிறார்கள் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் சென்னையிலே. அங்கே இருக்கிற ஹெச்ஓடி வந்து என்னுடைய மாணவி தான் அங்கே ஹெச்ஓடி ஆகிறாங்க. நான் கற்பகத்தில் இருக்கும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் அங்கே ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க. சுதாவுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, பிஹெச்டி அங்கே முடித்ததுக்கு பின்னால் சோழி பிரசன்னத்திலையுமே ஜாமக்கோள் 6 இடத்துலையுமே மணிகண்டனை தோக்கடிக்கிறதுக்கு இறைவன் ஒரு ஆளை உருவாகி. ஏன் மணிகண்டன் பெயரை சொன்னேன் என்றால், கேரளா பிரசன்னத்துக்கு போட்டி போட்டு இந்த சோழி பிரசன்னம்னு இந்த ஜாமக்கோள் 6 வந்திருக்காங்களே குபேரகலச, இந்த பெண்மணி பேசும்பொழுது நான் ஆடிப்போனேன். அது அந்த 6 இடங்களுக்கெல்லாம்
சொல்லக்கூடிய இந்த பெண்மணிக்கு நாம் ஒரு பெரிய அவார்டை நம்முடைய மாநில இந்த ஆண்டு மாநில நிகழ்ச்சியில் தரப்போகிறோம். என்ன கொடுக்கலாம்? ஜாமக்கோல் சக்கரவர்த்தின்னு கொடுக்கலாமா, பிரசன்ன சக்கரவர்த்தின்னு கொடுக்கலாமா? சரி, ஜாமக்கோல் பிரசன்ன சக்கரவர்த்திங்கிற அவார்டை இந்த ஆண்டு இவங்களுக்கு நாம் அளிக்க இருக்கிறோம். மிகச்சிறந்த ஆய்வாளர் இவங்க. அந்த நம்ம சர்மாவோட பல முறை வந்து நம்மக்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய ஆய்வு பிரமிக்க வைக்கிறது அவர்கள். ஆகவே நமது பாக்கியலட்சுமிக்கு பொன்னாடை அணிவிச்சு போட்டிங்களா? வாழ்த்துக்கள் ரெண்டு பேர்த்துக்கு. மேலே மேலே வளர்ந்து வரணுங்கிறது தான் எங்கள் வேண்டுதல்.